இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. அனுப்பப்பட்டு திருவாளர் பெரிய மனிதர் மோடி அவர்கள் தன்னந்தனியாக அவர் அப்படிதான் நினைக்கிறார். நான் மட்டும்தான் இங்கே ராஜாவாக இருக்க வேண்டும், எனக்கு இணையாக எவருமே இங்கே வரக்கூடாது என்று நினைக்கின்றார். அதே போல அவர் தன்னந்தனியாக கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்க்கட்டும், அதற்கு இது போன்ற போராட்டங்கள் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த இக்கட்டான நேரத்தில் சிறுபான்மை சமுதாயத்து மக்கள் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், இங்கே வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறோம் என்கிற அச்ச உணர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாங்கள் உங்களோடு என்றைக்கும் துணை நிற்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அதை சொல்லை செயலிலே நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவிற்கு சிறுபான்மை சமுதாயத்தின் சார்பிலே நன்றியினையும் தெரிவித்து திரும்ப பெற வேண்டும். அதுவரைக்கும் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன். அன்பழகன் அவர்கள் இப்போது இந்த அற்புதமான தர்ணா இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற அருட்தந்தை சிஜே அந்தோணிசாமி அவர்களே மற்றும் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தோழர் பி கே மூர்த்தி மற்றும் நோக்கவுரை ஆற்றியிருக்கின்ற தோழர் எம் ராமகிருஷ்ணன் மாநில துணைத் தலைவர் மற்றும் கருத்துரை ஆற்ற இருக்கின்ற அருமையான சகோதரி வாசுகி மற்றும் இங்கு கூடியிருக்கிற அத்தனை போராளிகளுக்கும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பிலே எங்களுடைய புரட்சி பேராயர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் ஒருவேளை இந்த நாளிலே எங்கள் நடுவிலே இல்லை என்றாலும் அதை பொறுப்பேற்று நடத்துகின்ற அற்புதமாக அதே வழியில் சிறுபான்மை மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயலாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய சென்னை பேராயர் பேரர் திருமதி கதிரொலி மாணிக்கம் அவர்களுடைய சார்பிலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய அந்த ஒற்றுமையால் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் மற்ற ஏன் இந்துக்கள் கூட நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற இந்த ஒழுங்காற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்காற்று திருத்த தடை சட்டத்தை நாம் வன்மையாக எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சென்று விடுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் இணைந்து சமுதாயத்துக்கு ஆற்றியிருக்கிற அந்த நல்ல பல திட்டங்கள் ஏழை எளியவர்களை கல்வியின் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக இப்படி பல விதங்களிலே தூக்கி விட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் உலகறிந்த ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் அதையெல்லாம் மறந்து எப்படியாயிலும் சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்கி அவருடைய சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்து நம்மை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இவர்களுடைய இந்த தந்திரங்களை நாம் இப்படி ஒன்றிணைந்து இந்த தர்ணா இயக்கத்தில் இந்த கூட்டம் கூட போதாது, எல்லாம் நாம் ஒன்றிணைந்து ஒருமித்த டெல்லியிலே கூடின அந்த போராட்டத்தை போல ஒரு பெரிய எதிர்ப்பு இயக்க போராட்டத்தை நீங்களும் நானும் நடத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால நாங்கள் எப்பொழுதும் இதற்கு தோல் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இணைந்து செயல்படுவோம். திருவிழியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு வசனம் உண்டு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கடவுள் சொல்லுகிறார், சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க கடவுள் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி நாட்கள் வரும், சிறுபான்மை இனம் பொங்கி எழும். நிச்சயமாக இந்த இந்தியா சிறுபான்மை மக்களாலே இன்னும் மகிமையாக மேன்மையாக கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான காலத்தை நாம் எதிர்பார்த்து செல்வோம். ஒன்றிணைவோம், செயல்படுவோம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாம் இப்ப எப்படி டெல்லியில அந்த மாணவர் இயக்கமோ அந்த சிஜேபி இணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்களை பதவி விலக வைத்தார்களோ அதுபோல நம்மாலும் செயல்பட முடியும் என்கிற அந்த ஆணித்தரமான அழுத்தமான அந்த சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வருவோம்.
செயல்படுவோம். அம்பேத்கர் சொன்னது போல ஒன்று சேர்ந்து புரட்சி செய்வோம். நிச்சயமாக இந்த இந்திய தேசம் நமக்கும் சொந்தம் என்பதை இந்த வருகின்ற நாட்கள் உணர்த்தும். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஒன்றுபட்ட இந்த இயக்கத்தில் தொடர்ந்து செயல்படுவதற்கு நமக்கு திருவை செய்வாராக என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முன்மொழிந்திருக்கிற வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்காற்று சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் முன்னெடுப்பில் தமிழ்நாடு முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தர்ணா போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் கல்வி, மருத்துவம், முதியோர் இல்லம் போன்றவற்றை சிறுபான்மை நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகள் உதவியோடு, வெளிநாட்டில் இருக்கிற இந்தியருடைய உதவியோடும் வெளிநாட்டு நபர்களுடைய உதவியோடும் இங்கே நடத்தி வருகிறார்கள். சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இந்த போன்று இருக்கக்கூடிய சிறுபான்மை நிறுவனங்களை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒழுங்காற்று திருத்த சட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். ஒரு சிறு தவறு நடந்தால் கூட, அல்லது ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்வதிலே சில பைசாக்கள் வித்தியாசம் ஏற்பட்டால் கூட அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்தின் சொத்துக்களையும் விற்பனை செய்து அரசின் முதலீட்டுக்கு கொண்டு வருவது என்ற இந்த சட்ட திருத்தம் என்பது சாதாரண மக்களின், பெரும்பான்மை மக்களின், குறிப்பாக இந்து மக்கள் பயனடையக்கூடிய இது போன்ற நிறுவனங்களை முடக்கக்கூடிய இந்த செயல் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை கைவிட வேண்டும் என தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த போராட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் இந்த ஒழுங்காற்று திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் இதற்கு எதிரான வலுவான போராட்டங்கள் அனைத்து பகுதி மக்கள் சார்பாக முன்னெடுக்கப்படும். எம் ராமகிருஷ்ணன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 நிறுவனங்கள், எல்லாம் சிறு சிறு நிறுவனங்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. 10,000கணக்கான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இது எல்லாமே நாளைக்கு கேள்விக்குறியாவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. சிறுபான்மை பெயரில் எந்த நிறுவனங்கள் நடத்தினாலும் முடக்குவது என்ற ஒன்றிய அரசின் ஒரு வகுப்புவாத நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். அனைத்து மாநிலங்களிலும் இதுக்கு எதிரான போராட்டம் நடக்குது. தேசிய அளவில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கு. நிறுவனங்களை மூடுவதன் மூலமாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் மூடப்படும். முதியோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம், இங்கே கூட நம்முடைய பேராயர் அவர்கள் பேசினாங்க. இந்த பாலின சமத்துவத்துக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கான இடங்கள் கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதனால் சாதாரண மக்கள் பேசுவதற்கு வாயற்றவர்களுக்கான இந்த வசதிகள் தடுக்கப்படும். இது தவறான ஒரு போக்கு. ஒன்றிய அரசு இதை கைவிடணும். நன்றி. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.